5 நிமிஷம் காத்தடிட்டு 3 மணி நேரமா காத்தடிச்சு அரை பெட்டுக்கு தான் அடிச்சுக்குது. இப்போ ரீசெண்டாக ஹாங்காங்கில் என்ன ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஹாங்காங்கில் ஈஸியாக வேலை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர். நிறைய பேர் வந்துட்டு ஹாங்காங்க்கு விசா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 8 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஏஜென்சி கையில் கொடுத்துட்டு தேவையில்லாமல் அசைலம் ஆகிட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரூட்லாம் வந்து தெரியல. ஓகே, நம்ம போகிற இடம் இதுதான். $430 கொடுத்தா தரேன்னு சொன்னாங்க. $480 கொடுத்தே தரையில தான் படுக்கிறேன். நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அண்டர் கவர் ஓடிட்டு ஃபுல்லா சுத்தி வர எல்லாரும் உட்காந்து அண்டர் கவர் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தா பாதி பேர் குரட்டை விடுறானுவோம், பாதி பேர் பேக் குரட்டை விடுறானுவோம், எங்க தூங்க விட்டானுவோம். சரி, இப்போ காலையில 9 மணி ஆகிட்டு ஹைக்கிங் இருக்குது, ஃபால் சீக்குதுங்கிறாங்க. ஹாஃப்ஸா இன்னைக்கு என்ன புது பழக்கம்னு தெரியல, பிரஷும் கையுமா போறாங்க. 430 கொடுத்தவனுக்குலாம் இந்த வந்து காத்து பெட்டு, இந்த காத்தையும் அரை குறையா அடிச்சு அவள் தான் இந்த காத்து அடிக்கணும். ஓகேவா, 3 மணி நேரம் அடிச்சு இப்படிதான் வேகத்தடையில நடக்கிற மாதிரி இப்படி நினைச்சா இது படுக்கு, அப்படி நினைச்சா 5 நிமிஷம் காத்தடிட்டு 3 மணி நேரமா காத்தடிச்சு அரை பெட்டுக்கு தான் அடிச்சுக்குது. இப்படின்னா இப்படிங்குது, அப்படின்னா அப்படிங்குது. அப்புறம் இருந்துச்சு குளிர்காலம் வந்துட்டு நான் வேற குளிர் சட்டை எல்லாம் பெருசா எடுத்துட்டு வர இல்ல. ரூம்ல வந்துட்டு ஹீட்டர் இருக்குது. நான் ஹீட்டர் போட தேவைப்படையில, ஏசியும் போடையில, ஹீட்டரும் போடையில, அப்படி விதமா இருந்தாச்சு. கீழே டீ குடிச்சிட்டே மக்கள் ரணகலம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? நம்ம அங்கதான் போய் பார்க்க போறோம். ஆமா, ஓகே ஓகே. அண்டர் வேற ஆமா, காலையில நம்மளுக்கு வேண்டி நூடுல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க. பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டப்படுது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிக்கிறான். என்ன செய்யறா? வந்தவனி வேலை செய்ய பண்ணி அடிக்கிறியா? சிக்கன் 65வா? மதியானம் மெனுவை பார்த்தாச்சு. பிரியாணியும் சிக்கன் 65. இப்போ இங்க என்ன டாபிக் போயிட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கஸ்வா பிக்னிக் வந்துக்கிறோம். நவம்பர்ல இருக்கிறோம். நவம்பர் எண்டுல வந்துட்டு 2 வாரம் கழிச்சு வாலிபால் டோர்னமெண்ட் வருது. தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் நடத்துற வாலிபால் டோர்னமெண்ட். அது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் வந்து பங்கேற்பாங்க. அதுல இங்கே ஒரு 3 டீம் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 டீம் என்னமோ, அதுல 3 டீம் இங்கேயே இருக்கும். அதுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு போட்டியும் அடிதடியுமா நடந்துட்டு இருக்குது. நூடுல்ஸ் கிடைக்குமா பாய்? ஒன்னாங்க பாய். அடைக்கும் மாட்டான், நீ தரணும். சிக்கன் பீஸ் வேணா வேணாம், கொஞ்சம் லைட்டா லைட்டா கண்டிப்பா பேச ஆகணும். ஆமா ஆகணும். வேலை என்ன பையன்? சும்மா 2 பேருக்குள்ள ஒப்புந்தோம். அப்படிதான் போட்டுப்போம். இவ்வளவு சண்டைக்கு மத்தியில ஒரு சவர்சி பாட்டில கொண்டு வந்தானுங்க. அதோட கூட்டம் எல்லாம் அங்கே டைவர்ட் ஆயிட்டு. பிரேக்ஃபாஸ்டுக்கா ரெட் ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டேன். பிரியாணியின் பேஸ். ஆஹா, பெரிய பெரிய ஷெஃப்லாம் இருக்கிறாங்களே. 1000 பேருக்கும் அசால்ட்டா ஆக்கி போடுற திறமை கொண்ட மேஸ்திரி ஷேக். ஃப்ரெஷ் ஃபிஷ் ஓனர் வந்திருக்காங்க. நானும் ரியல் மேட்ரிட் ஃபேன் தான்ப்பா. Greatest club in history. Peña Madrista, Hong Kong.
ஸோ இது வந்து ஹாங்காங் அஃபிஷியல் சப்போர்ட்டர்ஸ் கிளப்போட ஜெர்சி. அதுக்கு வந்து ஒரு செட் ஒரு 50-100 பேர் இருக்கணும் ஓகே ஓகே. குரூப்ல. அதுல இத்தனை பர்சன்டேஜ் வந்து அஃபிஷியல் மெம்பரா இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங்லாம் வந்து அவங்களே வந்து ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சிக்னல் கிடைக்காத இதுல இந்த இதான் வைப்பாங்க. இருக்கு அப்படியா? ஆமா, நம்ம வீட்லயே இருக்குது. நம்ம வீட்ல எல்லா வீட்ல நம்ம முடுக்குல எல்லாம் கிடைக்காது பாத்தியா? ஆமா. இந்த மிஷின் இருக்குது பாத்தியா? ஆமா. இது வந்து டவர்ல அந்த இதுல இருந்து எடுத்து இது நம்ம வீட்டுக்குள்ள கொடுக்கும். போன் காலுக்கு இது ரிசீவர் பூஸ்டர். எஸ், இப்போ இந்த கஸ்வால வந்துட்டு நிறைய இளைஞர்கள் வர்றாங்கல்ல. நம்ம வர்றது வந்துட்டு இங்க உள்ள மெம்பர்ஷிப் காசை வச்சுட்டு ஊர்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பு இது வந்து காயல் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிறது அந்த கஸ்வாவுடைய மீனிங். ஊர்ல உள்ள பசங்களுக்கு உண்டான படிப்புக்கு உள்ள செலவுகளை வந்து இங்க இருந்து வசூல் பண்ணி இங்க மூலமா அங்க உள்ள வசதி இல்லாத பசங்களுக்கு அவங்க வந்துட்டு படிக்காம பின்தங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த கஸ்வா. ஸோ அவங்க வந்து பிற்காலத்துல படிச்சு ஆளானதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கடனை அந்த அவங்க கொடுக்கப்பட்ட தொகை காலேஜ் ஃபீயா இருக்கட்டும், புக்ஸ், என்னென்ன எஜுகேஷன் சம்மந்தமாக என்னென்னலாம் கஸ்வா செலவழிச்சிச்சோ அதை அவங்க வந்து கடனாக திரும்ப செலுத்திடுவாங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு. ஸோ இப்போது ரீசெண்டாக ஹாங்காங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வர்றாங்க. முன்னாடிலாம் ஹாங்காங் விசா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் முன்னாடி நிறைய எடுத்து பிஸ்னஸ் விசா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி காசு செலவழித்து அது மூலமாக ஏமாந்து போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஹாங்காங்கில் என்ன ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் வரலாம். அப்படி ஸ்டூடெண்ட் விசாவில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இங்கே உள்ள ஊரில் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸோ மாஸ்டர் கோர்ஸோ போட்டிங்கன்னா ஒரு 18 லட்ச ரூபா செலவு வருது. அப்படி தானே வருஷத்துக்கு? 16 லட்சம். கரண்டா இப்ப இவர் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 5 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து வர்ற அந்த வந்து படிக்கிற ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம இங்கே கேட்கலாம் இவங்ககிட்ட. மிஸ்டர் இக்பால் அவர்கள், எப்படி வரலாம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் சொல்லுங்கள், மொத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் யூஜி அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுக்கணும், இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனு. இல்லை தமிழில் படித்தவங்களுக்கு கிடையாதா? தமிழ் கிடையாது, இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓ, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோமோ அந்த இது. சரி, ஐஎல்ஸ் கிடையாது. மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் படிக்கலன்னா ஐஎல்ஸ் எழுதி நம்ம. ஓ, மீடியம் ஆஃப் இல்லை இல்லை, ஐஎல்ஸ் வந்து அதுக்கும் அதிகம். மீடியம் ஆஃப் இங்கிலீஷாக போதும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த செமஸ்டர் சர்டிஃபிகேட் அது பேக்ரவுண்ட் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் இல்ல நம்ம அது பேக்ரவுண்ட் வெரிஃபைனா நம்ம தானே இங்க அப்ளை பண்ணணும். அதே எப்படி பண்ணுவீங்க? அந்த ஸ்டெப் சொல்லலையே. அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல வந்து நம்ம ஒரு $1,000 $1,500 இது ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணோம். ஓகே, 1500 ஹாங்காங் டாலர்ஸ்னா ஒரு இந்தியா காசுக்கு ஒரு 15,000 ரூபாய் நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல பே பண்ணிடணும். ஓகே, நம்ம போற இடம் இதுதான். ஆனா நான் வந்துட்டு சார்ஜ் கம்மியா இருக்குது. அதான் அந்த $1,500 கொடுத்துட்டு அந்த 2 இன்டேக் இருக்கு. அது என்ன கரெக்டான இது தெரியல. சரி, ஜனவரி 1 செப்டம்பர் 1 நினைக்கிறேன். அவங்க ஒரு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க காலேஜ்ல இருந்து, ஆன்லைன் இன்டர்வியூ. சரி, அது பேசிக்கா தான் இருக்கும், சப்ஜெக்ட் ரிலேட்டடா. அது முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஓகேனா இது ஒரு விசா வரும், இ விசா. அது ஃபைனலா ஆனதுக்கு அப்புறம் வந்துட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட ஆனா அப்ளை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருமா? அது வெயிட்டிங்ல வச்சுட்டு காலேஜை பொறுத்து. ஆனா நம்ம நான் படிக்கிற சூஹாய் காலேஜ், அது கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிடும். பாலியூ அதெல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் டஃப். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிலாம் அதெல்லாம் சொல்லுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லுவோம், அதை விட டாப்பாக ஐஐடின்னு சொல்லுவோம். அந்த ஐஐடியை ஹாங்காங்கில் கம்பேர் பண்ணும்போது ஐஐடி வந்து வேர்ல்டு ரேங்கிங்கில் 150வது இடத்துல இருக்குது. ஹாங்காங்கில் உள்ள பாலியூ, ஹெச்கேயூ, சிடியூலாம் வந்துட்டு செமையா அழைக்குது. டாப் 50 காலேஜஸ்க்குள்ள இந்த ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு 3 காலேஜஸ் வந்துருது. அந்த காலேஜஸ்ல கூட நம்ம பசங்க வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாங்க. பாலியூவில் சில பேர் வந்து சேர்ந்துருக்காங்க இந்த வருஷம் கூட. அந்த மாதிரி ஹை லெவல் காலேஜுக்கு போக தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு மினிமமா ஒரு 16 லட்சம் கட்டிட்டு. இல்ல கம்மியான ஃபீஸ் உள்ளதும் இருக்கு, இன்னும் கம்மியானதும் இருக்குதோ. 11 lakhs அந்த மாதிரி இருக்கு. ஓகே, 11 lakhs கட்டி காலேஜ் அந்த குரூப்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் இன்னும் கம்மி. ஓகே, அந்த மாதிரி சைக்காலஜி குரூப் எடுத்து இங்க வந்துடலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க அந்த விசாவை தக்க வச்சு எப்படி கண்டினியூ பண்றது அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் வந்து இது ஸ்டூடெண்ட் விசா. அடுத்து ஒரு ரினியூவல் பண்ணணும், அது ஒரு 2 வருஷம். அந்த 2 வருஷம் அதான் டெட் எண்ட். அதுக்குள்ள நம்ம ஜாப் எடுத்துடணும். ஓகே, படிக்கிறது 1 வருஷம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் நம்மள்ட்ட கையில கேப் இருக்கும். இல்ல படிக்கும் வரும்போதே விசா வரும்போதே 1.5 வருஷம் வரும். ஓ, அதுக்கப்புறம் அந்த 1.5 வருஷம் முடியும் போது ரினியூவல் இருக்கும். ஓகே, அந்த ரினியூவல் எவ்வளவு நாள்? 2 வருஷம். அப்போ மொத்தம் 3.5 வருஷம். 3.5 வருஷம்.
அடுத்த ஒரு 3 வருஷம் மட்டும் நம்ம இது பண்ணணும், ஜாப் ஏதாவது கொஞ்சம் சரி ஆகுறதுக்கு. ஓகே, நீங்க படிக்கும் போதே படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டூடெண்ட் விசாங்கிற மாதிரி தந்துருவாங்க அப்படிதானே? ஆமா, படிக்கும் போது ஸ்டூடெண்ட் விசான்னு தந்துருவாங்க. ஆனா இப்பவுமே ஸ்டூடெண்ட் விசால வந்து ஜாபும் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே. காலேஜுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இப்போ ஒரு போன வருஷத்துல இருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. படிக்கும் போது பார்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த 7-11 வேலை பார்க்கறது, மொத்த உங்களுக்கு என்ன பார்ட் டைம் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைச்சாலும் இந்த பகுதி நேரமாக சேர்ந்துக்கலாம். ஆனால் வாரத்துக்கு இவ்வளோ குறிப்பிட்ட ஹவுஸ் தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகளோட வரும். சேலரி இவ்வளோதான் பெறப்படணும் இதுக்கப்புறமா இல்லை பார்ட் டைமில். பார்ட் டைம்ல அது வேரி ஆகும், நம்ம ஹவர்ஸ் கணக்கு. சேலரி எவ்வளோ வேண்டாலும் வச்சுக்கலாம் அப்படிதானே? வச்சுக்கலாம். ஹவர்ஸ் தான் இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது தான் கணக்கு. சிஸ்டம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா வந்து எங்களுக்கு என் விசாவுக்கு வந்து காலேஜுக்குள்ள ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இது பண்ணாங்க. காலேஜ்லயும் ஒர்க் பண்ணலாமா? காலேஜ்ல ஒர்க் பண்ணலாம், அது கன்ஃபார்ம் தெரியும். என்ன மாதிரி லேப் ஒர்க் அந்த மாதிரி இருக்குமோ ஏதாச்சும்? இந்த ஹெல்ப்பர் மாதிரி. ஓகே. ஸ்டாஃபுக்கு இந்த ஆன்லைன்ல சில ப்ரொஃபசர் வந்து இது யூரோப்ல இருந்து எடுப்பாங்க. அது வந்து நம்ம அந்த கனெக்ட் பண்ணணும்ல ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்களுக்கும் இந்த மீடியேட்டர் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து ஹாங்காங்ல ஈஸியா வேலை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர். நிறைய பேர் வந்துட்டு ஹாங்காங்க்கு விசா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 8 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஏஜென்சி கையில கொடுத்துட்டு தேவையில்லாம அசைலம் ஆகிட்டு நிறைய பேர் சுத்துறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரூட்லாம் வந்து தெரியல. அவங்களுக்கு மெயினா இதை மாதிரி நீங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்து யூஜி முடிச்சிருந்தா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கூட யூஜி படிக்கலாம். ஆனால் அப்படி படித்தா 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து 11 லட்ச ரூபா டைம்ஸ் 3ன்னு போடணும். ஏன்னா 3 வருஷம் படிப்பீங்க. சில யூஜி கோர்ஸ் இங்கே வந்து 4 வருஷம் கூட இருக்கும். அதாவது இன்ஜினியரிங் கூட இங்கே 3 வருஷம் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 வருஷம், இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம்னு இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படி மாற்றின்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் வந்துட்டு 3 வருஷமாக இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 4 வருஷமாக இருக்கும். HKIDக்கு வந்து யூஜி வந்து சப்சிடி கிடைக்கும். ஐடி ஹோல்டர்ஸ்க்கு. ஓகே, வெளியிலேருந்து இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்தால் கிடைக்காது. இங்கே உள்ளவங்க அந்த காசை வந்துட்டு கொஞ்சம் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிட்டு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் ஃபீயை கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து வரவங்க 16 லட்சம்னா அந்த 16 லட்சத்தை ஃபுல்லாக கட்டணும். அந்த பேமெண்ட் வந்து என்ன டேர்ம்ஸில் கட்டுறது? 11 லட்ச ரூபாங்கிறத மொத்தமாக கட்டணுமா, எப்படி கட்டணும் அதை சொல்லுங்கள். இப்போ என் கோர்ஸுக்கு வந்து 16 லட்சம். 16 லட்சம். ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 9, அடுத்தது 7. 6 மாசத்துக்கு ஒருத்தர். 6 மாசத்துக்கு ஒருத்தர். நீங்க ஆனா கோர்ஸ் வந்து மொத்தமே 8 மாசம் தான். ஓ, இப்போ ஜனவரி வரவங்களுக்கு வந்து நடுவுல 4 மாசம் பிரேக், கொஞ்சம் லாங்கா போகும். ஓகே. அவங்களும் டிசம்பர்ல தான் முடிப்பாங்க, நான் மார்ச்ல முடிப்பேன். ஜனவரி இன்டேக் வரவங்களுக்கு கொஞ்சம் நல்ல லீவ் கிடைக்கும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் செகண்ட் செமஸ்டருக்கும். ஓகே, ரைட். இந்த மாதிரி நிறைய பசங்க வர்றாங்க. இந்த மாதிரி நீங்க யாராவது ஹாங்காங்க்கு வரணும், ஏன்னா இங்க ஒரு நல்ல லைஃப், நல்ல சம்பாத்தியம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்துட்டு வாழ்றதுக்கு சூப்பரான ஒரு நாடு தான், தாய்நாட்டை இது பண்ண முடியாது. ஆனால் அங்கேருந்து நார்மலான ஒரு சராசரி மனுஷன் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே உள்ள ஆட்கள் சம்பாதிக்கிறதும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து குறைஞ்சபட்ச சம்பளமே ஒரு 15,000 ஹாங்காங் டாலர்னு வச்சுக்கலாம். நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்சம் ரூபா. ஸோ இங்கே வந்தால் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் சேர்த்தா கூட அதை ஊருக்கு அனுப்புனா கூட அது வந்து அங்கே ஒரு பெரிய காசாக இருக்கும். ஆமாம், செலவும் அதுக்கேற்ற மாதிரி கடுமையான செலவு தான். நான் வந்து ஒரு மினிமம் சேலரி சொல்கிறேன், வந்தவனையும் ஒரு ஸ்டார்ட் அப் சேலரி. அதை வச்சு உங்களோட இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் சொன்னால் 10,000 ரூபா, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பெட்டர். அதுக்கு தான் சொல்கிறேன். 2வது, நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் அங்கே இங்கே போவாங்க பசங்க படிக்கிறதுக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க மோஸ்ட்லி. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால், எத்தனை வருஷம் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே உள்ள குடியுரிமை, அங்கே உள்ள ரெசிடென்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் போவீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துட்டு இப்போ டூரிஸ்ட் விசாவில் போட்டு கொஞ்ச நாள் கூட்டு போய் சுற்றி காட்டிட்டு வேண்டாம் வரலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒய்ஃபுக்கும் ரெசிடென்ட்ஷிப் எடுத்து கொடுத்து கூடவே வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு 60 வயசு ஜாப்ல வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபையும். ஆமாம், ஜாப் வந்ததுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃபையும் கூட்டு வந்துடலாம். ஒய்ஃபுக்கும் ஜாப் இங்கே வாங்கி கொடுக்கலாம், 2 பேர் சம்பாதிக்கலாம். அம்மா அப்பாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறக்க போகிற சந்ததிகள் எல்லாமே ஹாங்காங் ரெசிடென்ட் இங்கே பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள ரெசிடெண்ட்டாகவே மாறிடும். இதெல்லாம் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம சொல்லிட்டோம். இந்த எஜுகேஷன் பற்றி ஒரு ட்ரிப் வந்தனால அதோட சேர்ந்து இதையும் சொல்லிட்டோம். இப்போ ஒரு சூப்பரான வியூ வரைக்கும் வந்தாச்சு, அப்படியே ஹைக் பண்ணி இலைக்க வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடு. பின்னாடி இங்கேருந்து அப்படியே கீழே இறங்குது பாறை. ஒரே ஒரு ஃபோட்டோ.
Bye. Hmm. Rate the quality of life in Hong Kong. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் ஹாங்காங்கா அவுட் ஆஃப் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கம்பேர் பண்ணி சரி அவுட் ஆஃப் 5. அவுட் ஆஃப் 5 ஓகே ஒன்னொன்னா போ ஹாங்காங் வந்துட்டு இல்லை 5க்கு வந்துட்டு 4.5ன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஸ்டேலாம் அதெல்லாம் எல்லாம் ரீசன்ஸ் ரீசன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஃபேமிலியோட இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா மொத்த இடத்துல நான் இப்போ ரீசெண்டாக துபாய் போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபேமிலி கிடையாது, பேச்சுலராக இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஆளுக்கு என்னதான் பேச்சுலராக இருந்தாலும் ஃபேமிலி இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு மெயின் ஒரு டிப்ரெஷன் தான். அது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் கிச்சனில் போய் வேலையை முடிச்சுட்டு வந்து அங்கங்கே தனித்தனியாக நின்று ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி இல்லாததோடைய கஷ்டத்தை அங்கே உணர முடியும். என்னதான் பேச்சுலர்ஸாக ஜாலியாக இருந்தால் கூட ஃபேமிலியில் மிஸ்ஸிங்கை வந்துட்டு அங்கே உணர முடியும். இங்கே வந்து நமக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் துணைவியோடு இருக்கிறோம். அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் தான். ரெண்டாவது இங்கே உள்ள சம்பளம், இங்கே வந்து சம்பாத்தியம் நல்லா இருக்குது. அது ஆனால் வந்து எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரியே கூட தான் இருக்குது. ஆனால் அது போக போக உங்களுக்கு அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஹாங்காங்கே கற்றுக் கொடுத்துரும். ஏன்னா சம்பாதிக்கிறதும் ஈஸி, செலவழிக்கிறதும் இங்கே ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, எவ்வளோ இடத்துல யூரோப்லலாம் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் ஃபேமிலியோட இதே மாதிரி இருக்கலாம். அங்கேயும் சிட்டிசன்ஷிப்பு, அங்கேயும் வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட், இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை எதிர்பார்க்க முடியாது. தமிழ் மக்கள் ஒன்று கூடல்னு சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஒரே ஊர் மக்கள் ஒன்று கூடலாக இருக்கட்டும், ஒரு சமுதாய மக்கள் முஸ்லீம், ஹிந்துஸ், தீபாவளி செலிப்ரேஷன், ரம்ஜான் இது மாதிரி நம்ம மக்களையே நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும். நம்ம குடும்பம் அப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு சமுதாய ஒன்று கூடல் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஹாங்காங்கில் எல்லா வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்காண்டி நான் ஹாங்காங் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஒன்று தான் எக்ஸ்பென்சஸ் கூட. இங்கே உள்ள இடங்கள் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும். எல்லாம் மொத்த இடங்கள்லாம் விரிஞ்ச இடமா இருக்கும். இடங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். டீ பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. ஓகே ஸ்நாக்ஸ் இங்கே உட்காந்து பாறையில் உட்காந்து. ஜஸாக்குல்லாஹு ஹைர். ரியல் மேட்ரிட் சலீம் ஸ்பான்சர். ஓகே, இங்கே உட்காந்து அடிக்கிறோம். இல்லை ஆமாம், நான் வந்து செல்சி ஃபேன் கிடையாது. பாய் ரியல் மேட்ரிட் மெம்பராக இருக்கிறனால ஏன் போலுங்க, நான் ரியல் மேட்ரிட் டைஹார்ட் ஃபேன் தான். அதோட மிச்சமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேனு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹாங்காங் கிளை தலைவனா. ஸோ நான் வந்துட்டு ஜெர்சி நல்லா இருக்குதுன்னு தான் வாங்கி போட்டேன்னு தவிர, நான் இன்டர் மியாமி, மெஸ்ஸி சம்மந்த பார்சிலோனா அதெல்லாம் ஜெர்சி நல்லா இருந்தாலும் போட மாட்டேன். அந்த மாதிரி இறங்க மாட்டோம். இதெல்லாம் செல்சிலாம் வந்து பேர் ஊர் தெரியாதது. தயார் ஆனந்த பவன் ஸ்வீட்டு பர்ஃபி. என்னது பர்ஃபியா? பாம் ஜாகரி பர்ஃபி. பனக்கற்கண்டு பர்ஃபி. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஹாங்காங் எப்படி தோணுது? ஹாங்காங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி அந்த கம்யூனிட்டி கேதரிங்கு அதெல்லாம் இருக்குது. நம்ம கம்யூனிட்டி வந்து இங்கே பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். மெயின் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப வசதி. பஸ்ஸோ எம்டிஆர். அதை நான் ரீசெண்டாக துபாயில் போய் பார்த்தேன். அது லிட்ரலி ஒரு இந்தியா தான். துபாய் வந்து எங்க பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் தெரியும். இன்ஃபேக்ட் ட்ரெயினுக்கு எம்டிஆர்ல வந்துட்டு சீட்டு போட்டு கர்ச்சீஃப் துண்டை போட்டு வச்சுட்டு, இல்ல மேற ஆத்மி ஆரா ஹே அப்படின்டா, டேய் நான் முன்னாடி வந்துக்கிறேன்டா, இல்ல வர்றான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஒருத்தவனை கை கூட்டு அவனை. இதை மாதிரி ஹாங்காங்ல வந்து பார்க்க முடியாது. ரொம்ப கிளீனாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸி கம்யூட் பண்றது. டிராவலிங் எந்த இடத்துக்கு வேணா போயிடலாம், எம்டிஆர்லயோ பஸ்லயோ. ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸி. நம்ம ஊர்ல கூட நம்ம வந்து எம்டிசி பஸ்லயோ எதுலயும் ஏற யோசிப்போம், ஏதாவது நடந்து அந்த மாதிரி ஏதாவது இதாயிருமோன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சேஃப்டி. ஹாங்காங்கோட சேஃப்டி. ஹைக்கிங் போயிட்டு வராங்க. ஆமா, மக்கள் வராங்க. சேஃப்டி வந்து இங்க ரொம்ப சூப்பர். அதாவது திருட்டோ அந்த மாதிரியோ ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோன்னு கூட சொல்லலாம். ரொம்ப வந்து ரேரு. அதுக்கப்புறம் பொம்பளையல் சேஃப்டி வந்து ரொம்ப சூப்பர். ஒரு மணிக்கோ சேஃப்டி வைஸ் துபாயுமே ரொம்ப சூப்பர் தான். ஆமா, இங்கேயும் சூப்பர் தான். 2 மணிக்கோ வந்து பொம்பளையிலோ யாரோ தனியா போனா கூட அவங்களை யாரும் சீண்ட மாட்டாங்க. யாருமே அதே ஒண்ணு சொல்லுங்க, சைனீஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது அவங்க ரொம்ப அவங்களோட வேலையோட இருப்பாங்க, நம்மள்ட்ட டச் வைக்காம இருப்பாங்க. ரெண்டாவது இங்க வந்துட்டு யூஎஸ்ல மாதிரி கூட இங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறவனை பிடிச்சி பிராங்க் பண்றது அந்த மாதிரி சிஸ்டம் கூட இங்க கிடையாது. கூட ராபரி எல்லாம் நடக்குமே யூஎஸ்ல ரொம்ப லாபரி, கொலை, கன்லாம் பண்ணக்கூடாது. ஹாங்காங்ல வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பிராங்க் பண்ணியே சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு பிராங்க் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த மக்களே ரொம்ப ரிசர்வ் டைப் தான். எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட யூஎஸ்லாம் போன அன்னைக்கு ஹலோ ஹாய்லாம் சும்மா தெரியாத ஆட்கள்கிட்ட எப்படி பார்த்தா ஹாய் சொல்கிறது அப்படிலாம் இருக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட சும்மா இருக்க மட்டும் போலீஸ்காரன் ஐடி கிடைக்கும். ஆமாம்,
அது அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க சரி. ஆனா அது வந்து என்னது, அதுதான் ஒரு பிரச்சனையும் கூட. அது ஆமா அவனா ஒருத்தன் சாவ சாவு கடந்தாலும் கிடந்தாலும் கண்டுக்க ஆமா, மாட்டாங்க, கண்டுக்க வேலையை மாட்டாங்க. பார்த்துட்டு தான் போவாங்க. Correct. மனிதாபிமானங்கிறது இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஆமா ஆமா அது நான் பாத்துக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் Mind அந்த ஒரு இதுலயே வளர்ந்து அதனாலதான் எல்லாரும் ஜப்பானுக்கு மூவ் ஆயிருங்க. அங்கேயும் சப்சிடி தரான்ல. அதுக்கு இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். அது இப்போ சொன்னது வந்து ஒன் ஆஃப் த மைனஸ். ஹாங்காங்ல ஹியூமனிட்டி வந்து மக்கள் நம்மளோட ரெகுலரா இன்டராக்ட் பண்ணாதனால அது ஒரு correct. நமக்கு ஏதாவது ஒரு ட்ரபுள்னாலும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சின்ன வயசுல வந்திக்கும் போது என் போன் வந்து ஆஃப் ஆயிட்டு. அப்ப எனக்கு வழி தெரியாது. அப்போ வந்து நான் வந்து என் பாப்பாவை தேடிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிக்க தெரியல எனக்கு. போன் வந்து கேக்குறேன், ஃபுல்லா சைனீஸ் பீப்புள் தானே இருப்பாங்க. போன் வந்து கேக்குறேன், யாருமே போனை தரல. எனக்கு வந்து அப்ப தெரியாது இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு ஒரு நம்ம ஒரு இந்தியாக்காரர் தான் ஒருத்தர் வந்து அவரா வந்து போன் தந்தார். நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை என்ன ஆச்சுன்னு. அவரா கேட்டு போன் தந்தா. அதுக்கப்புறம் எங்க பாப்பா அது நம்ம கிட்டதான் அந்த குணம் இருக்கும். யாராவது ஒரு ஆள் கீழே விழுந்தாங்கன்னா டக்குன்னு அவங்கள போய் ஹெல்ப் பண்ற குணம் நம்ம கிட்ட இருக்கும். கேட்டேன் வீட்டுக்கு வந்து, ஏன் இந்த மாதிரி ஏன் பண்றாங்க சொல்லிட்டு. அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. போனை கொடுத்தா போனை அப்பிட்டு ஓடிடுவாங்க. இந்த மக்கள் அதெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. அதுவும் மெயினா நம்மள பார்த்தா கொஞ்சம் வந்துட்டு ஒரு பயம் வரும். ஒரு யூரோப்பியன் ஆக்சுவல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு தெரியுமா? சைனாக்காரன்ல வந்து கெட்டவங்கிறானுவோ. சைனாவுக்கு போனோம் அப்படின்னா அவன் என்ன சொல்றானோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்குது. நான் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, அவனுக்கு தெரியற இங்கிலீஷ்ல கன்வே பண்றானுங்க. இங்க எல்லாமே படிச்சுட்டு நாலேஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படி இருந்து இங்க ஒரு இது ஹாங்காங் சைனீஸ்க்கும் சைனாவுல சைனீஸ்க்குமே சைனீஸ் வந்து நல்ல பழகுறோம், நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறோம். ஹாங்காங் சைனீஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. எனக்கு சொந்தம் தான். only 1% remaining. எவ்வளவு பவர் பேக் இருக்கும்.